வணக்கம் என் அன்பான துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே. காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில் 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறக்கவிருக்கும் விஸ்வாவசு புத்தாண்டு உங்கள் வாழ்க்கை புஸ்தகத்தில் ஒரு பொன்னான அத்தியாயம் எழுதப்பட போகும் மிக முக்கியமான காலமாகும். சுக்கிர பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நாம் இந்த பதிவிலே மிகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கவில்லை. இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி. உங்கள் வாழ்க்கையில நடக்கவிருக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம். இதுவரை நீங்கள் அனுபவித்த உழைப்பு சுரண்டல்கள், கடன் பிரச்சனைகள் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத மன அழுத்தம் அனைத்தையும் அந்த பிரபஞ்சம் அறியும். வெளியே நீங்கள் எல்லாவற்றையும் சமமாக செய்பவராக வலம் வந்தாலும் உங்கள் உள்ளுக்குள் எவ்வளவு சோர்வடைந்தீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். நான் அனைவருக்கும் உண்மையாகத்தானே இருந்தும் என் வாழ்க்கையிலே ஏன் இத்தனை இழுபறிகள் என்ற கேள்வி உங்கள் மனதில் பலமுறை எழுந்திருக்கும். இப்பொழுது அந்த கேள்விகளுக்கான விடையும் தீர்வும் கிடைக்கப் போகும் புத்தாண்டு காலம் வந்துவிட்டது. துலாம் ராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடமான கும்ப ராசியிலிருந்து 6 இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்து விட்டார். இதன் மூலம் துலாம் ராசிக்கு இப்பொழுது 6ஆம் இடத்து சனி எனப்படும் ருணரோக சத்ருஸ்தான சனி காலம் முழுமையாக தொடங்கிவிட்டது. நவகிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான். நீதிமானான அவர் நாம் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவர். இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சனி பகவான் ஏற்கனவே வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட வெற்றிகளுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியாக ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்வில் ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரும். அந்த உண்மை ஆரம்பத்திலே உங்கள் கடன் சுமைகளை அல்லது பகைவர்களை பற்றிய ஒரு செய்தியை தருவது போல தோன்றலாம். ஆனால் அந்த தெளிவுதான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமையும். அந்த பெண் உங்கள் பணிபுரியும் இடத்தில் உள்ளவராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரியாத ஒரு தூரத்து உறவாக இருக்கலாம். அவர் சொல்லும் ஒரு தகவல் உங்கள் வாழ்வின் திசையை மாற்றும் முக்கிய ஆதாரமாக அமையும். கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு போராட்டங்கள் வந்தன என்பதை நீங்கள் முதலில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். துலாம் ராசிக்காரர்கள் இயல்பிலேயே நியாய உணர்வும் எதையும் அழகாக செய்யும் திறனும் கொண்டவர்கள். ஆனால் கடந்த காலங்களில் 5ஆம் இடத்து சனி உங்கள் பிள்ளைகள் வழியிலும் புத்திசாலித்தனத்திலும் சில தடைகளை ஏற்படுத்தி இருப்பார். இப்பொழுது 6ஆம் இடத்து சனி தொடங்கிவிட்டதாலும் இந்த 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியின் தாக்கத்தாலும் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகள் வந்து சேரும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9 இடமான மிதுன ராசியிலிருந்து 10 இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். குரு தனது உச்ச வீடான கடகத்திற்கு செல்வது துலாம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இது உங்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும். அதே சமயம் அரசு வழி நன்மைகள் உண்டாகும். சமூகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம் கிடைக்கும். நீங்கள் யாருக்கோ எதிர்பாராமல் செய்த உதவி இப்பொழுது உங்களுக்கு பெரும் வெற்றியாக வந்து சேரும். துலாம் ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் 6 இடம் என்பது நோய், கடன் மற்றும் எதிரிகளை குறிக்கும் இடமாகும். அந்த இடத்துல சனி பகவான் அமர்வது சத்ரு சம்ஹார யோகத்தை தரும். அதாவது உங்கள் எதிரிகள் தானாகவே விலகி போவார்கள். நீண்ட நாள் வியாதிகள் குணமாக தொடங்கும். கடன் சுமைகள் குறையும். உங்கள் வாழ்க்கையில இப்போது ஒரு புதிய அதிகாரம் தொடங்குகிறது. சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்கள் தடைகளை தகர்ப்பதற்காகவே வந்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்காக பணிந்து சென்ற காலங்கள் மறைந்து இனி உங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டும் காலம் இதுவாகும். ஒரு நபர் உங்களை எதிர்க்க துணிந்தாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான நிர்வாகத்திறன் என்ன என்பது உலகிற்கு தெரியும். நீங்கள் மௌனமாக உழைப்பை சிந்திய நாட்களுக்கு பதிலாக இப்போது உங்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் எதையும் சீர்தூக்கி பார்ப்பவர்கள். ஆனால் 6ஆம் இடத்து சனி இப்பொழுது உங்களை இன்னும் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட வைப்பார். அந்த துணிச்சலே உங்கள் வெற்றிக்கான சூட்சுமமாகும். யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்ற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்குள் தானாகவே பிறக்கும். வெற்றி சனியின் தொடக்கம் என்பதால்
மற்றவர்களின் வசதிக்காக வாழாமல் உங்கள் பொருளாதார உயர்விற்காக நீங்கள் உழைக்கத் தொடங்குவீர்கள். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் மனதில் ஒரு வைராக்கியம் பிறக்கும். இனி என்னால் மற்றவர்களின் ஏமாற்று வேலைகளுக்கு ஆளாக முடியாது, எனக்கென்று ஒரு தனி பாதை வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் விதையாக மாறும். இதுவரை உங்களை மென்மையானவராக நினைத்தவர்கள் உங்கள் புதிய ஆளுமையை கண்டு வியப்பார்கள். இந்த மாற்றம் உங்கள் செயல்களில் மட்டுமல்ல, உங்கள் வெற்றிகளிலும் வெளிப்படும். தேவையற்ற கடன் சுமைகள் உங்கள் வாழ்விலிருந்து விலகிச் செல்லும். இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாள். அவள் சொல்லும் ஒரு சிறிய யோசனை உங்கள் தொழிலில் இருந்த எதிர்ப்புகளை நீக்கி முன்னேற்றத்திற்கான வழியை காட்டும். ஜோதிட ரீதியாக பார்த்தால் துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் பெண்களின் ஆசி உங்களுக்கு பெரும் பலம் தரும். அந்த பெண் உங்கள் அறிவிற்கு தெளிவு தருபவளாக திகழ்வாள். உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் மறைத்து வைத்திருந்த நிர்வாக திறமைகளை அவள் வெளிக்கொண்டு வருவாள். குறிப்பாக காதலில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு உறுதியான காலகட்டம். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதால் எதிர்ப்புகளை தாண்டி உங்கள் அன்பு வெற்றி பெறும். உங்கள் துணையின் ஆதரவு உங்களுக்கு பெரும் பலமாக இருக்கும். நீங்க நேசிக்கும் நபர் உங்கள் கஷ்ட காலங்களில் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்ற உண்மை இந்த ஆண்டில புரிய வரும். இந்த வருடத்துல காதல் விஷயத்துல ஒரு திருமண முடிவை எடுப்பீர்கள். ஒரு வார்த்தை அல்லது ஒரு பெரியோரின் ஆலோசனையின் பேரில் உங்கள் காதல் கைகூடும். அந்த கணத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். துலாம் ராசிக்கு அந்த மன உறுதி மிக அவசியமானது. தேவையற்ற குழப்பங்களில் இருந்து விடுபட்டு சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இதுவாகும். திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில முழுமையாக விலகும். ஜூன் மாதத்தில் குரு பகவான் 10ஆம் இடமான உச்ச வீட்டிற்கு வரும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப விசேஷங்களும் களைகட்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை கூடும். உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. குழந்தைகளின் உயர்கல்வி மற்றும் முன்னேற்றம் உங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்கள் புதிய கிளைகளை தொடங்குவதற்கு இது மிகச்சிறந்த காலமாகும். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறதால் போட்டிகளை முறியடித்து லாபம் ஈட்டுவீர்கள். புதிய தொழில்களை தொடங்கும் போது அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்மணியின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது வெற்றியை உறுதி செய்யும். ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்ச குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 4 மற்றும் 6 இடங்களின் மீது விழுவதால் தன வரவு, புதிய சொத்து சேர்க்கை மற்றும் கடன் பிரச்சனைகளில் இருந்து முழுமையான விடுதலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில உங்களுக்கு ஒரு புதிய பதவி தேடி வரும். அந்த வாய்ப்பு ஆரம்பத்தில் சவாலாக தோன்றினாலும் அதுவே உங்கள் அந்தஸ்தை உயர்த்த போகும் மகுடமாகும். தொழிலில் இருப்பவர்கள் தங்கள் பணியாளர்களுடன் கனிவாக இருப்பது நன்மையை தரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் இதுவரை சந்தித்த இழுபறிகள் மறைந்து சேமிப்பு அபரிமிதமாக அதிகரிக்க தொடங்கும். புதிய வாகனம் அல்லது நிலம் வாங்கும் யோகம் இந்த ஆண்டில் மிக வலுவாக உள்ளது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது தேவையற்ற வாக்குறுதிகளை அளிப்பதையோ தவிர்க்க வேண்டும். அப்படி செய்தால் உங்கள் கௌரவம் எப்போதும் உயர்ந்து நிற்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒளிந்திருக்கும் பகைவர்களை 6ஆம் இடத்து சனி இப்பொழுது உங்கள் கண்முன்னே தோற்கச் செய்வார். நண்பர்கள் போல நடித்து கொண்டே உங்களை வீழ்த்த திட்டமிட்டவர்கள் இப்பொழுது உங்கள் வளர்ச்சியை கண்டு அஞ்சுவார்கள். இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். இனி உங்கள் நேரத்தை உருப்படியான வருமானம் தரும் காரியங்களுக்காக மட்டுமே செலவிடுவீர்கள். ஆண்டின் இறுதியில டிசம்பர் 5 தேதி நிகழப்போகும் ராகு கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் லட்சிய மாற்றத்தை கொண்டு வரும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4 இடமான மகரத்திற்கும் கேது பகவான் 10 இடமான கடகத்திற்கும் பெயர்ச்சியாகிறார்கள். 4ஆம் இடத்து ராகு என்பது தாயார் வழி உறவுகளில் சில சலசலப்புகளை தந்தாலும் புதிய வீடு அல்லது சொத்து சேர்க்கையை தரும். ராகு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்வதால் உங்கள் வசதிகள் பெருகும். அதே சமயம் 10ஆம் இடத்து கேது உங்கள் தொழிலில் ஒரு ஆன்மீக தன்மையை கொண்டு வருவார். செய்யும் வேலையில ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். சில புதிய ரகசிய திட்டங்கள் மூலம் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் உணவு பழக்கத்தில் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வர வேண்டும். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். இருப்பினும் உடல் சோர்வை தவிர்க்க முறையான உடற்பயிற்சி உங்களுக்கு ஒரு மருந்தாக செயல்படும். துலாம் ராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு அதிகாரமிக்க ஆண்டாக அமையும். உங்கள் நிர்வாக திறமை அனைவராலும் பாராட்டப்படும். இதுவரை குடும்பத்தில் இருந்த கசப்பான சூழல்கள் மாறி உங்கள் கை ஓங்கும்.
உங்கள் புத்திசாலித்தனத்தால் பெரிய சிக்கல்களை எளிதாக தீர்ப்பீர்கள். துலாம் ராசி ஆண்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை உண்டு. தன்னம்பிக்கை அவசியமானால் அது கர்வமாக மாறிவிடக் கூடாது. மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது 6ஆம் இடத்து சனி காலத்தில் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அலுவலகத்திலே உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வு மற்றும் பெரிய பொறுப்புகள் இந்த ஆண்டில் உண்டு. உங்கள் நேர்மைக்கு உரிய பலன் நிச்சயம் கிடைக்கும். இறைவன் உங்களுக்கு பல அறிகுறிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். 6ஆம் இடத்து சனி என்பது உங்கள் வெற்றிகளுக்கான காலமாகும். நீங்கள் செய்த தர்மங்கள் உங்களுக்கு இப்போது கேடயமாக வந்து சேரும். இந்த 2026 ஆண்டு மாற்றங்கள் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடாத காரியங்கள் சில உள்ளன. சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீர்கள். மற்றவர்களை குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள். கடந்த கால பின்னடைவுகளை நினைத்து வருந்தி கொண்டிருக்காதீர்கள். ஒரு வாய்ப்பு தவறினால் மற்றொரு பெரிய கதவு திறக்கும் என்பது பிரபஞ்ச விதி. அந்த புதிய வாசல்களை தேடும் முயற்சியில் இறங்குங்கள். துலாம் ராசிக்காரர்கள் விழிப்புடன் இருந்தால் வெற்றிகள் குவியும். இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாகும். இதுவரை நீங்கள் சந்தித்த போராட்டங்கள் அனைத்தும் இனி வெற்றி கனிகளாக மாறும். தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் புதிய அதிகார பயணம் தொடங்குகிறது. கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாதீர்கள். ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கற்றுத்தரும். உங்கள் நீதி உணர்வு தான் உங்கள் ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்போதும் சரியாக பயன்படுத்துங்கள். யாரோ ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று சொன்னோம் அல்லவா? அவர் உங்கள் உயர்விற்கு தேவையான ரகசிய தகவல்களை தருபவராக இருப்பார். அவர் காட்டும் நுணுக்கங்களை நீங்கள் பின்பற்றினால் பல நஷ்டங்களில் இருந்து தப்பிக்கலாம். சனி பகவான் மீன ராசியில் இருப்பதால் உங்கள் செயல்பாடுகளில் ஒரு புதிய வேகம் புகுத்தப்படும். நீங்கள் இதுவரை கனவு கண்ட ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களை தேடி வரும். ஆனால் அதற்கு தொடர் உழைப்பு அவசியம். 6ஆம் இடத்து சனி காலத்தில் நேர்மையான உழைப்பே உங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கும். முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும். இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு பெரிய உயரத்தை அடைவதற்கு முன்னால் சில சவால்களை சந்திப்பது இயற்கையாகும். அந்த சவால்களை முறியடிக்கும் வலிமையை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உங்களுக்கு வசீகரத்தை தருவார். அந்த தன்மையோடு சனியின் நீதியை எதிர்கொள்ளுங்கள். முடிவாக துலாம் ராசி அன்பர்களே, 2026 ஆண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு முதல் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் உங்களுக்கு பல புதிய நன்மைகளை தரும். 6ஆம் இடத்து சனி என்பதால் வெற்றி உறுதி. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமையும். உங்கள் நம்பிக்கையை இழக்காமல் இறை வழிபாட்டுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி புதிய பரிணாமத்தை பெறும். துலாம் ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டில் நற்பலன்களை பெற வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். வெள்ளிக்கிழமைகளில் அம்பாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் கடன் பிரச்சனைகளை தீர்க்கும். தினமும் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது உங்கள் இல்லத்தில் மங்களத்தை பெருக்கும். மேலும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவி செய்வதும் 6ஆம் இடத்து சனியின் பலன்களை அதிகரிக்கும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது உங்கள் தொழில் உயர்வை உறுதி செய்யும். ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் விநாயகப் பெருமானை வழிபடுவது திடீர் தடைகளை நீக்கி வெற்றியை தரும். துலாம் ராசி அன்பர்களே, 2026 ஆண்டு ஏப்ரல் 14 பிறக்கும் தமிழ் புத்தாண்டு முதல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல புதிய சாதனைகளை தரும். மார்ச் மாதமே சனி பகவான் 6 இடத்திற்கு சென்று விட்டதால் இது உங்கள் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெற வேண்டிய காலமாகும். ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஜூன் மாத உச்ச குரு பெயர்ச்சி மற்றும் டிசம்பர் மாத ராகு பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்வில் புதிய தெளிவை கொண்டு வரும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் நிர்வாகத்திறன் உங்களிடம் இருக்கிறது. இறை நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி புதிய பரிணாமத்தை பெற்று மேன்மை அடையும். உங்களின் மேலான ஆதரவுக்கும் அன்பிற்கும் நன்றிகள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வில் அனைத்து மங்களங்களையும் கொண்டு வரட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றிகள்.